எம்இ பேனலில் போய் நிற்கும் அப்படின்னும்போது நீங்கள் தான் போய் மேனுவலாக போய் அந்த எம்இ பேனலில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது மேனுவல் சேஞ்ச் ஓவர். ஸோ மேனுவல் சேஞ்ச் ஓவரில் நீங்கள் போய்ட்டு அங்கே போய் இருக்கிற பிரேக்கரை வந்து நம்ம பிரேக்கரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பவர் வந்து நார்மல் பண்ணுவோம். ஸோ மேனுவல் சேஞ்ச் ஓவர் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு சில செகண்ட் எடுக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் சப்ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஒரு பர்சன் இங்கேருந்து நேராக போயிட்டு அந்த இடத்துல ரீச் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் அந்த மேனுவல் சேஞ்ச் ஓவர் டைமுக்கு கூட மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தான். ஸோ 3 மினிட்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மேனுவல் சேஞ்ச் ஓவர் டைம் வந்து நாட் அக்செப்டட். 3 மினிட்ஸே அதிகம். ஸோ மேனுவல் சேஞ்ச் ஓவரில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் சேஞ்ச் ஓவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ 2 மினிட்ஸ் அதாவது 120 செகண்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. சில இடத்துல 180 செகண்ட்ஸ் வரைக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் மேனுவல் சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ இதெல்லாம் வந்து